நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். இந்தியாவுடைய விவசாய பாரம்பரியங்களில் முருங்கைக்கு பெரும் பங்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கை மரத்தை பற்றியும் அந்த முருங்கை மரத்தை எப்படி விவசாயம் பண்ணலாம், முருங்கை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். முருங்கையில் நாட்டு முருங்கை, செடி முருங்கை அப்படின்னு 2 வகைகள் இருக்குங்க. இதில் நாட்டு முருங்கையில் மருத்துவ குணமும் சுவையும் அதிகமாக இருக்கும். செடி முருங்கையில் காய்கள் சற்று திடமாக இருந்தாலும் சற்றே சலசலப்போடு தான் இருக்கும். செடி முருங்கையோட ஆயுட்காலம் அதிகபட்சம் 2 வருஷங்கள். ஆனால் நாட்டு முருங்கையோடைய ஆயுட்காலம் அதிகபட்சம் 50 வருஷங்கள். செடி முருங்கை விதை மூலமாகவும், நாட்டு முருங்கை நாற்றுகள், போத்து அதாவது விதைக்குச்சுகள் மூலமும் நடவு செய்யப்படுது. முருங்கை சாகுபடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, முருங்கையை கலர், உவர்மண் தவிர அனைத்து மண் வகைகள்லையும் பயிரிடலாம். நிலத்தை நன்றாக உழவு பண்ணி 16 அடி இடைவெளியில் நீளமாக வாய்க்கால்களை அமைச்சுக்கிறணும். வாய்க்கால்களுடைய மையத்தில் 16 அடி இடைவெளியில் 1.5 அடி ஆழத்துக்கு குழி எடுத்துக்கொள்ளணும். இதன்படி பார்த்தோம் அப்படின்னா செடிக்கு செடி 16 அடி, வரிசைக்கு வரிசை 16 அடி இடைவெளி இருக்கும். ஒவ்வொரு குழியிலையும் 3 கைப்பிடி தொழு உரம், 1 கைப்பிடி வேப்பம் பிண்ணாக்கு மற்றும் 1 கைப்பிடி மண்புழு உரம் போட்டு நாட்டு முருங்கை நாற்றை நடவு பண்ணி தண்ணீர் பாய்ச்சணும். அடுத்து 3 மற்றும் 5 நாட்களில் தவறாமல் தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து வாரம் ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சினா போதும். 20ஆம் நாள் ஒவ்வொரு செடியினுடைய தூர்லையும் 200 கிராம் கடலை பிண்ணாக்க வைத்து பாசனம் செய்யணும். 40 மற்றும் 70ஆம் நாட்களில் புதிய இளம் கிளைகளை கவாத்து செய்யணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா பக்கவாட்டு கிளைகள் அதிகமாக வளரும். 120ஆம் நாளுக்குள்ள செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து 3வது முறையாக கவாத்து பண்ணணும். 6ஆம் மாதத்திலிருந்து காய்க்க தொடங்கும். ஆண்டுக்கு 3 புற காய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு காய்ப்புக்கும் 40 நாட்கள் மட்டுமே காய் இருக்கும். காயை அறுவடை பண்ணுறதுக்கு முன்பு ஒவ்வொரு மரத்துக்கும் 200 கிராம் கடலை பிண்ணாக்கு கொடுக்கணும். அதே போல் மகசூல் முடிஞ்சதும் ஒவ்வொரு மரத்துக்கும் 30 கிலோ தொழுவரை வைக்கணும். இதை முறையாக பண்ணோம் அப்படின்னா தரமான விளைச்சல் முருங்கையிலிருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த விஷயம், அதாவது மருத்துவ பயன்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது முருங்கை இலை சாற்றோட 10 மில்லி சம அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து அன்றாடம் காலை வேளையில் குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்து குறைபாடு, இரத்த சோகை, இருமல், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, தோலினுடைய வறட்சி எல்லாமே குணமாகும். அதே போல முருங்கை இலை சாற்றோட தேனும் இளநீரும் சேர்ந்து குடிச்சோம்னா இழந்த உடல் ஆரோக்கியமும் பழமும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாய், பூனை போன்ற விலங்குகள் கடிச்சிச்சுன்னா முருங்கைக்கீரையோட 2 பல் பூண்டு, சிறிது மஞ்சள், உப்பு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்லாம். அதே மாதிரி கடிபட்ட இடத்துல கொஞ்சம் தடவணும் அப்படின்னா அந்த நஞ்சு முறியும், புண்ணும் ரொம்ப சீக்கிரமாக ஆறும். அதுக்கப்புறம் முருங்கைப்பூ இருக்குல்ல, அந்த முருங்கைப்பூவை தோலோடு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கிற வெப்பம் தனியும், ஆண்மை அதிகரிக்கும். பாக்யராஜ் டைரக்ஷனில் வெளியான, அவரே நடித்து வெளிவந்த ஒரு படம் தான் முந்தானை முடிச்சு. இந்த படத்தில் முருங்கை சம்பந்தமான ஒரு காட்சியை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அடுத்து சொறி, சரங்கு, கரப்பான் தோல் நோய்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா முருங்கைப்பட்டையை இடித்து சாரெடுத்து அதனோட குப்பை மேனி சாறு சேர்த்து தேங்காய் எண்ணெய் விட்டு காய்ச்சி அதன் மேலே பூசி வந்தோம் அப்படின்னா அந்த நோயும் ரொம்ப சீக்கிரமாக குணமாகும். கண்ணரம்புகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை சாரும் தேனும் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா பார்வை கூர்மை பெறும். இந்த மாதிரி இன்னும் பல நன்மைகள், பல மருத்துவ குணங்கள் முருங்கையில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.